செய்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை என்றுதான் பொருள். கூட்டாட்சிக்கு எதிரானது, கல்வியில அரசியல் பண்ணாதீங்க, இது தேசிய கல்வியில இருக்கக்கூடியதான் அந்த SSC ஸ்கீம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. தேசிய கல்வி மொழியா? கல்வி என்பது பாடத்திட்டம். இதை ஆங்கிலத்திலே படிக்கும் பொழுது எங்கள் மாணவர்கள் வசதியாக புரிந்து கொள்கிறார்கள். தாய்மொழியிலே படிக்கும் பொழுது அவர்கள் சிறப்பாக படிக்க முடிகிறது. மூன்றாவது மொழி என்ன செய்ய போகிறது? மூன்றாவது மொழி அறிவியலை சொல்லித் தருமா, கணிதத்தை சொல்லித் தருமா, எதை சொல்லித் தரும்? அது ஒரு மொழியாகத்தான் படிக்கப்படும். எதற்காக அது மூன்றாவது மொழி? எங்கள் தாய்மொழி இருக்கிறது, எங்களுடைய ஆங்கில மொழியிலே அறிவியல் எல்லா பாடங்களும் இருக்கின்றன, தாய்மொழியிலே எல்லா பாடத்திட்டமும் இருக்கிறது. இவற்றை நாங்கள் படிக்கிறோம். ஒரு மொழியை படிப்பதன் மூலம் புதிதாக நாங்கள் எதை பெறப்போகிறோம் என்பதை விளக்கமாக அவர்கள் சொல்ல வேண்டும். என்ன பொருள்? வங்காளத்திலே இருப்பவர்கள் இந்தியிலே படிக்காமல் வங்காளத்திலே படித்தால் அவர்கள் அந்த மொழியிலே பாடத்தை புரிந்து கொள்வார்கள். அதே போல் 22 மொழி இந்த நாட்டிலே இருக்கிறது. 22 மொழிகளில் இந்தி மட்டும் என்ன உயர்ந்த மொழி என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். இருக்கிற ஏறத்தாழ 30 மாநிலங்களில் 9 அல்லது 10 மாநிலங்கள் தான் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்கள். மீதமுள்ள பெரும்பான்மையான மாநிலங்கள் அவரவர்கள் அந்த மாநிலத்துக்குரிய தாய்மொழியிலே தான் இங்கே ஆட்சி நடக்கிறது. இதை எப்படி இவர்கள் மாற்ற துடிக்கிறார்கள்? ஏன் மாற்ற துடிக்க வேண்டும்? அரசியல் யார் பண்ணுவது? எங்களுடைய சட்டப்படி நாங்கள் நடக்கிறோம். சட்டப்படி நடக்காதே என்று சொல்பவர்கள் அரசியல் பண்ணுகிறார்களா, நாங்கள் அரசியல் செய்கிறோமா? இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின்படி இருமொழி கொள்கையை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். 1968 இன்று வரை கடைபிடித்து வருகிறோம். இப்பொழுது போய் நீ இந்தி படிக்க மாட்டேன் என்று சொல்வது அரசியல் செய்வது என்று சொன்னால், இந்த ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளில் அல்லது 55 ஆண்டுகளில் நாங்கள் செய்வதெல்லாம் அரசியல் என்று கருதுகிறார்களா? பாஜக மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கு, தமிழ்நாடு ஏற்றுக்கணும். எது தேசிய கல்விக் கொள்கை? உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்கிறார்களா? மத்திய பிரதேசத்தில் தமிழோ மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ படிக்கிறார்களா? எது தேசிய கல்விக் கொள்கை? அவர்களை அதை படிக்க சொல்லுங்கள். படிக்க மாட்டார்கள். அவர்கள் ஆங்கிலமே படிக்கிறார்களா என்று எனக்கு தெரியாது. ஒரு மொழி கொள்கை அவர்கள் கல்வி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நாங்களாவது இருமொழி கொள்கை. எந்த மாநிலத்திலே மும்மொழி கொள்கை என்ற பெயரிலே இந்தி ஆங்கிலம் தவிர இன்னொரு மொழியை இந்தி பேசுகிற மாநில மக்கள் படிக்கிறார்கள் என்பதை மட்டும் விளக்கட்டும், பட்டியலிட்டு விளக்கட்டும். பிறகு மும்மொழி கொள்கையை பற்றி அவர் பேசலாம். சார், தமிழ்நாட்டுக்கு கல்விக்காக ஏராளமான திட்டங்கள் மூலம் நிதி கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த ஒரு இதை மட்டும்தான் இந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. நாங்கள் சட்டத்தை மீற மாட்டோம். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட சட்டம் இருமொழி கொள்கை சட்டம் 1968ஆம் ஆண்டு. நாங்கள் பாஜக அல்ல. சட்டத்தை மீறி எதையும் செய்ய மாட்டோம். சட்டப்படி நடக்கிற ஒரு ஆட்சி. அவர்களுக்கு சட்டத்தை பற்றிய எந்த மதிப்பும் இல்லை. பணம் தரமாட்டேன் என்று சொல்லுவதே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல் என்பதையே அவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதிய சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் இது போன்ற கடிதத்தை தமிழக அரசுக்கு எழுதியிருக்காரு. முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதி நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள், எங்களது இருமொழி கொள்கை அது ஒரு என்ன நிலையோ நான் என்ன பேசினோ அதை எழுதியிருப்பார். அதற்கு அதற்கு உரிமை உண்டு. முதலமைச்சருக்கு உரிமை உண்டு. அவர் மக்களின் தலைவர், தமிழ்நாட்டு மக்களின் ஆட்சி செய்பவர். அந்த மக்கள், தமிழக மக்களுக்கு எந்த துன்பமும் வரக்கூடாது என்ற எண்ணத்திலே அவர் அதை எழுதியிருப்பார். இல்லை, இது அது அரசாங்கம் முடிவு செய்யும் அடுத்த கட்டம் எப்படி என்பது. ஆனால் இவர்கள் சொல்வது சரியா தவறா என்று பார்த்தால் முழுமையாக இது மக்களை ஏமாற்றுகிற, தமிழகத்தை வஞ்சிக்கிற, சட்டத்துக்கு புறம்பான, தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்துக்கு எதிராக எங்களை செயல்பட சொல்லுகிற ஒரு திட்டம் என்பதை மட்டும்தான் சொல்ல முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.